வணக்கம். ஆன்மீக செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூர் உடைச்சியார் வலசை காடுகண்ணி ஐயனார் கோயிலில் கும்பாபிஷேக விழா கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக மண்டல பூஜை இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி விநாயக பெருமான், காடுகண்ணி ஐயனார், கருப்பணசாமி, ராக்கச்சியம்மன், நாகநாதர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவிட் தொற்று பரவாமல் இருக்கவும், விவசாயம் செழிக்க, நல்ல மழை பெய்ய வேண்டி சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜை செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஓம் நமோ கிராதபதே நமோ கணபதே நமோ பிரமதபதே நமஸ்தே ஸ்துலம்போதராய ஏகதந்தாய விக்ரம்யாசனே சுசுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் நமோ கிராதபதே நமோ கணபதே நமஸ்தே சுசுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் நமோ கிராதபதே நமோ கணபதே நமோ பிரமதபதே நமஸ்தே ஸ்துலம்போதராய ஈசானேஸ்வரவாதேவதாभ्यो நமः. ओम इंद्राय नमः, ओम अग्ने नमः, ओम धर्मराजाय नमः, ओम निगृते नमः, ओम वरुणाय नमः, ओम वायवे नमः, ओम गुरुस्तु दान्यं धनं वसुमभूत्रलाभं धनसंपत्स्वरं दीर्घमायुः दीर्घायुष्मस्तु सर्वाभिष्टदा सिद्धिरस्तु सकल सौभाग्य प्राप्तिरस्तु दीर्घायुष्मान् भवाम्. செய்து நம்முடைய ஆலயத்தில் நம்ம மகா மண்டல பூஜை செய்யணும். இந்த புண்ணியாஜனம் அப்படிங்கிறது சத்து நதின்னு சொல்லுவாங்க. சத்து அப்படின்னா 7ன்னு அர்த்தம். அது கங்கை, யமுனை, நர்மதா, சிந்து, கோதாவரி, சரஸ்வதி, காவிரின்னு 7 புண்ணிய நதிகள், தீர்த்தங்கள் இருக்கும். அது நம்ம இருக்கிற இடங்கள்ல இருக்கிற பட்சத்தில் இல்லாத பட்சத்திலையும், தீர்த்தங்கள் இருக்கிற பட்சத்திலையும் இல்லாத நிலைகள்லையும் ஒரு கும்பத்தில் தெளிக்கிறது மூலமா நம்ம இருக்கிற இடம், நம்ம குணந்த பொருள்கள்லாம் சுத்தமாகிறது ஐதீகம் நம்முடைய சம்பிரதாயத்தில். அது மாதிரி புண்ணியாஜனம் செய்து நம்ம சுத்தி பண்ணதுக்கு பிற்பாடு தான் நம்ம மற்ற பூஜைகள், ஹோமங்கள்லாம் செய்யணும். இப்போ வருணனை வேண்டி, வருண பகவானை வேண்டி புண்ணியாஜன பூஜை செய்கிறோம், பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நல்லா மழை வெள்ளம் கிடைக்கணுங்கிறதுக்காக வர்ண பூஜை பண்ணுவோம். மழை வெள்ளம் நல்லபடியாக இருக்கணும், விவசாயம், உத்தியோகம், தொழில் நல்லபடியாக இருக்கணும் சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஓம் நமோ விஷ்ணவே நமோ விஷ்ணவே நமோ விஷ்ணவே நமோ நமः. கிருஷ்ண 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 ராம ராம ராம. ஓம் இமம் மே வர்ண சிறிஹம்பாமசுராஜகே ததாயாமி பிரம்மணா வந்தனான சதா. மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே அம்மா திடலில் வரும் ஜூன் 22 இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கிறது. இதற்காக முருகனின் அறுபடை வீடுகளை காட்சிப்படுத்தும் விதமாக அம்மா திடல் வளாகத்தில் 6 படை வீடு முருகன் கோயில்கள் தனித்தனியாகவும் தத்ரூபமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா கடந்த ஜூன் 16ஆம் தேதி கோலாகலமாக நடந்தது. இக்கோயில்களை இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மற்றும் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தனர். இப்போ இங்கே இந்து முன்னணி சார்பாக 22 உலக தமிழர் முருகன் மாநாடு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த மாதிரி 6 படை வீடு ஒரே இடத்துல போட்டிருக்காங்கன்னு நம்ம மதுரையில் வந்தனால இன்றைக்கி குடும்பத்தோடு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். எப்பயுமே செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போவேன். இன்றைக்கி 6 படி நம்ம மதுரையில் ஒரே நாளில் பார்த்தாச்சுன்றே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சஷ்டி வேறு, இந்த மாதிரி மதுரையில் இந்த மாதிரி மாநாடு போட்டிருக்காங்கன்னு சொல்லி ரீல்ஸில் பார்த்தோம். சரி சும்மா பார்த்துட்டு போகலாம் தான் வந்தோம். ஆனால் 6 படை வீட்டையும் ஒன்றா ஒரே இடத்துல பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் திருத்தணி இதெல்லாம் வரைக்கும் போனதே கிடையாது. சாமியை கண்கூட பார்க்கும்போது நம்ம கோயிலில் போய் நேரம் எப்படி சரிச்சோமோ அதே மாதிரியே இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை எல்லாருமே வரணும், மதுரை மக்கள், மதுரை சுற்றி உள்ள எல்லாருமே இங்கே வரணும். வெளியூர்லேருந்து கூட வரலாம். சூப்பராக 6 படை வீட்லேயும் ஒரே நேரத்தில் ஒன்றா எல்லாத்துலேயும் காமன் நேரத்தில் பார்த்துட்டு கூட்டமும் இல்லாமல் நம்ம மற்ற கோயிலெலாம் போய் கூட்டம் அவ்வளோ நெரிசலில் மோதி சாமியை தரிசிக்க ஒரே இடத்துல எல்லாமே 6 படை வீடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இலவசமாக பார்க்க முடிஞ்சிச்சு. பிரசாதம் எல்லாமே கொடுக்குறாங்க. கோயிலை போய் பார்த்த மாதிரி தான், கோயிலை போய் பார்த்த விட நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நிலைமைக்கு நான் 6 படை கோயிலுக்கும் போகணும்னா எப்படியும் குறைஞ்சா ஃபேமிலியோடு போனால் ஒரு 25,000 30,000 ரூபாய்க்கு செலவாகும். ஆனால் இங்கே வந்து 6 கோயிலையும் நான் பார்க்குற ஒரு பெரிய புண்ணியம் எனக்கு. பக்கத்துலேயே 6 படையும் வரிசையாக பார்க்குறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ஆமாம், குடும்பத்தை சும்மா பார்த்துட்டே இருந்தேன். டிவியில் பார்த்தேன், இந்த செல்லில் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரோல் ஆச்சு. சரி அப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோதானே.
அழகென்ற சொல்லுக்கு முருகா எனும் வரிக்கு ஏற்ப அழகுடன் அமைந்துள்ள ஆறுபடை வீடு முருகனை தரிசனம் செய்ய அனுமதி இலவசம். 6 படை வீடு முருகன் சுவாமிகளை ஒரே இடத்தில் தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருவதால் அம்மா திடல் வளாகம் நிறைந்து வழிந்த வண்ணம் உள்ளது. இங்கே அறுபடை முருகன்ல ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கு. இது நம்ம தனித்தனியாக பார்த்தோம்னாலுமே இவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் இருக்குமான்னு தெரில. இங்கே பார்த்தது ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிலை எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் தத்ரூபமாக அப்படியே இருக்குது. நம்ம அங்கே போய் கோயிலில் போய் பார்த்தோம்னா எப்படி ஒரு வேண்டுதல் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி நல்லா இருக்குது. மதுரையில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். ஆனால் 6 படையும் முருகன் நமக்காக இங்கே தரிசனம் கொடுத்துருக்காரு. இதை பார்க்குறதுக்கு பொதுமக்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாரும் சிறப்பாக வந்து பாருங்கள். 6 படையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் போக முடியலையே, அங்கே போக முடியலையே, இங்கே போக முடியலன்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே சிறப்பாக கொண்டு வந்து தத்ரூபமாக வச்சுருக்காங்க. முருக பக்தர்கள் எல்லாரும் சிறப்பாக வந்து தரிசிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் உண்மையிலே 6 படைக்கு போயிட்டு வந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த இதை நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கணும். எல்லாரும் நேராக வாங்க. இது மதுரைக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? எல்லாருமே கோயில் நகரம். இந்த கோயில் நகரத்தில் 6 படையும் இங்கே இருக்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம். அது 6 படை வீடு மாதிரி கோயில்களில் முருகனின் 6 படை வீடு கோயில்களில் வழிபட்ட வேல் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு கோயிலின் சிறப்புகள் குறித்தும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு இந்து முன்னணி சார்பில் பிரசாதம் வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு நாள் மாலையிலும் கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஜூன் 22 நடைபெறும் மாநாடு அன்று மதியம் கலை நிகழ்ச்சிகள், ஆன்மீக உரைகள், சிறப்புரைகளுடன் மாநாடு நடைபெறும். அன்று மாலை 6 மணிக்கு 5 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடும் நிகழ்வு நடைபெறும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.